விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. அதில் முக்கியமாக விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்து மனசுலையும் நிற்கக்கூடியது சீரியல் தாங்க. ஏன்னா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய நிறைய சீரியல் வந்து மக்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகக்கூடிய சீரியலாகவும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த சீரியலை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி மகாநதி, சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் கூட ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அந்த சீரியல் நடிகர் ஒருத்தர் வந்து ரீசெண்டாக ஒரு கேஸ்லையுமே மாட்டியிருந்தாரு. ஏன்னா மனோஜ் அப்படின்ற கேரக்டர் நடிச்ச ஸ்ரீதேவா வந்து போலீஸை வந்து மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வெல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவருமே அந்த வீடியோவும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அடுத்ததாக சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிட்டு வந்த ஒரு நடிகைக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து சீதாக்கு மாமியாரா, அதாவது அருணுக்கு அம்மாவா நடிச்சவங்க தான் ராஜலட்சுமி. இவங்க கொஞ்சம் மாசமாவே பார்த்தீங்கன்னா சீரியலில் வரதே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்களோட சீன் நிறையவே வச்சிருப்பாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு, எதனால அவங்கள சீரியலில் காட்டுறதே இல்லைன்னு கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவோட அந்த சமையல் டீம்லையுமே வந்து ஒருத்தவங்களா நடிச்சிருப்பாங்க. இப்படி இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அவர்கள் அவங்களோட வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அதிர்ச்சியவை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ராஜலட்சுமி அவர்களோட கேரக்டர் ரீசெண்டாக சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அப்புறமா ரொம்பவே பேசப்பட்டு வந்துச்சு. ஏன்னா நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ கொஞ்ச நாளாவே அவங்களோட ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சான். அதுலேயும் இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதில் அந்த பொண்ணு இப்போ தான் ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபங்க்ஷனும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க நேரத்தில் இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்களாம். ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தனால டேப்லெட் எடுத்துக்கிட்டு சூசைட் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியுமே அவங்களை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சின்னத்திரையை தாண்டி பல பேத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு எதனால இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அவங்களோட வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பாக்கியலட்சுமி சீரியலை இவங்க கூட சேர்ந்து நடிச்ச கம்பம் மீனாவும் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன்னோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, அந்த ஃபங்க்ஷனுக்கு உனக்கு இன்விடேஷன் வைக்க வரேன்னு சொன்னியே, அதுக்குள்ளே உயிரை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே வந்து நீ ஒரு ரொம்ப தைரியமான பொண்ணு, நான் 10 ஆம்பளைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன், உன்னோட பசங்களை கூட இப்போ பார்க்காம இந்த மாதிரி பண்ணிட்டியே, எதனால் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ராஜலட்சுமி அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு, அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றதையும் அவங்களோட அந்த ஒரு பதிவிலே வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நீ தைரியமான பொண்ணு தான், சாகிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனல் சார்பாக நாமளும் ராஜலட்சுமி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம்.